இருக்கணும். இந்த அனுபவத்தை நீங்கள் என்ன செய்யணும்? அதை ருசிச்சு பார்க்கணும். போகும் பொழுது, வரும் பொழுது, வேலை செய்யும் பொழுது, இருக்கும் பொழுது, வெளியில இருக்கும் பொழுது ஆண்டவருக்கு சோதனம் பண்ணுங்க. அந்நிய பாஷை பேசுங்க, சோதனம் பண்ணுங்க, அந்நிய பாஷை பேசுங்க. அல்லேலூயா. ஆண்டவரோட எப்பொழுது உறவு வைத்துக் கொண்டே இருங்க. ஆண்டவரோடு கூட தேவ ஆவியாளர் வரும் பொழுது தீர்க்க தரிசனமான வார்த்தைகள் வெளிப்படும். தேவ ஆவியாளர் வரும் பொழுது அந்நிய பாஷைகள் உங்கள் வாயிலிருந்து தான் வரும். அடுத்து தேவ ஆவியாளர் உங்களிடத்தில் வரும் பொழுது சுவிசேஷ வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து வெளிப்படும். ஆமென். அனுமதி பார்த்து கொடுப்பார். பாருங்கள், ஏசாயா 61:1 சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஏசாயா 61 அதிகாரம் 1வது வசனம். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். கர்த்தரனை ஆவியால் நிரப்பினார். இந்த வார்த்தை தான் அவர் வாசிக்கிறார். பார்க்க முடியும். கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு இயேசு மேல மாத்திரம் நம்ம மேல என்ன செய்யறார்? இருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆவி நம்ம மேல இருக்கிறார். சிறுமைப்பட்டவர்களுக்கு அப்படின்னா சுவிசேஷத்தை கேள்விப்படாதவர்களுக்கு, இயேசுக்குள் வராதவர்களுக்கு, அவங்க சிறுமைப்பட்டவர்கள் தான். அவர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்க கர்த்தர் என்ன பண்ணியிருக்கிறார்? அபிஷேகம். அல்லேலூயா. ஆவியாரும் நம்ம மேல இருக்கிறார். நம்ம இருக்கிறாரா? ஆமென். அவர் ஆவியாரும் நம்ம நிரப்பி இருக்கிறாரா? ஆமென். ஆமென். வரமாட்டீங்க. ஆமென். அல்லேலூயா. நம்ம மேல இருக்கிறாரு. நம்ம நிரப்பிட்டாரு. அடுத்து என்ன செய்யணும் பாருங்க. சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணிட்டார். சுவிசேஷத்தின் வார்த்தைகள் நம்ம வாயிலிருந்து வரும். அதை பார்க்கும் பொழுது என்ன வார்த்தை வரணும்? நற்செய்தி சொல்லணும் உங்க வாயிலிருந்து. நீங்களே சேர்ந்து அவங்களோட கவலைப்படக்கூடாது. ஒரு பிரச்சனையை சொன்னாங்கன்னா நீங்களும் 2 சொட்டு கண்ணீர் வச்சுட்டு அப்படி போயிடக்கூடாது. அதுக்காக சுவிசேஷத்தை அறிவிக்கிறா கர்த்தர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு. ஆமாவா இல்லையா? ஆமென். அல்லேலூயா. சுவிசேஷத்தை அறிவிக்க சுவிசேஷ வார்த்தைகள் உங்க வாயிலிருந்து வெளிப்படும். கர்த்தர் ஆவியால் நீங்க நிரப்பப்பட்டீங்கன்னா சுவிசேஷ வார்த்தைகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். எனக்கு இது ஒன்றும் தெரியாதுன்னு நினைக்காதீங்க. நீ பேச பேச வரும். பேச பேச வார்த்தைகள் கொடுத்து கொண்டே இருப்பார். உங்களுக்கு என்ன சொல்லணும்? வார்த்தை கொடுப்பார். 100 பேருக்கு பாருங்க, அவங்களுக்கு என்ன சொல்லுங்க வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு அந்த நேரத்தில் அருளுவா. அப்ப ஆண்டவர் அருளுகிற ஆசீர்வாதம் என்ன? பரிசுத்த ஆவி. 2வது கர்த்தருடைய வார்த்தைகள். அது 3 ரீதியில வெளிப்படுகிறது. தீர்க்க தரிசனமாக வெளிப்படுகிறது, அந்நிய பாஷைகளாக வெளிப்படுகிறது, 3வது சுவிசேஷ வார்த்தைகளாக வெளிப்படுகிறது. ஸ்தோத்திரம். எனக்கு